எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான, சிம்பிளான, ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா இட்லி மாவு இருந்தா போதும். அது வீட்ல அரைச்சதோ, கடையில வாங்கின இட்லி மாவோ எதுவா இருந்தாலும் இந்த இட்லிய செஞ்சு வச்சுட்டு, பொதுவா நம்ம மாவு அரைச்சோம்னா, இட்லி செய்வோம். அதுக்கப்புறம் தோசை செய்வோம். தோசை எல்லா நாளுமே உங்களால நின்னு போட முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாரி இட்லி செஞ்சுட்டு, அத இட்லி உப்புமாவா செஞ்சீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு இட்லி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீட்ல அரைச்ச மாவுல ஒரு 2, 3 நாள் நம்ம இட்லி போட்டப்புறம், மாவ திரும்பவும் சின்ன பாத்திரத்தில வழிச்சு வைப்போம். அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு அரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். உளுந்து கம்மியா இருக்கும். அதனால நம்ம தோசை போடுவோம். தோசை போட நேரம் இல்ல உங்களுக்கு அப்படிங்கிறப்ப, இந்த டிஃபன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க நல்ல ஒரு திக்காவும் இருக்கு. நெறைய அரிசி மாவு கலந்துருக்கும். உளுந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த மாரி இருக்கப்ப நம்ம இட்லி வாக்குறப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டா இருக்கிற மாரி இருக்கும். அந்த சாஃப்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இத நான் என்ன பண்ண போறேன், சாதாரணமா எல்லா இட்லியும் நம்ம எப்படி வேக வச்சு எடுப்போமோ, அது மாரி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒண்ணு காத்தாலே நீங்க இந்த இட்லிய வேக வச்சு எடுத்து வச்சுடுங்க. இல்ல அப்படின்னா, இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் முன்னாடி நம்ம இந்த இட்லிய செஞ்சு வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் இத நம்ம உப்புமாவா தான் செய்ய போறோம். இட்லி உப்புமான்னே சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லாருக்கும் உங்களுக்கு. சூட்டோட நம்ம உடைச்சு போடுறத விட, இது வந்து நல்லா உதுத்து விடணும். அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இத உதுத்து விடுறப்ப ரொம்ப சௌகரியமா இருக்கும். பாருங்க நார்மலா எப்போதுமே நம்ம இட்லிய வேக வச்சிருக்கிற மாரி தான். இது அரிசி மாவு கொஞ்சம் அதிகமா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே குண்டு குண்டா இருக்கு பாருங்க. நீங்க கடையில வாங்குற மாவுல கூட இந்த மாரி தான் கிடைக்கும். நானும் ஒரு முறை கடையில வாங்கி மாவுல இட்லி போட்டு பார்த்தேன். ஆனா ரொம்ப கல்லு கல்லா இருக்கு. இப்ப நம்ம வீட்ல அரைச்ச மாவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவு சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஹார்டா இருக்காது. ஆனா நான் கடையில வாங்குன மாவு பார்த்தீங்கன்னா, இட்லி போட்டோம்னா, இட்லி சாப்பிடுற ஆசையே போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. தோசை தான் நல்லா வருது. அந்த மாரி இருக்கப்ப கடை மாவு கூட இந்த மாரி இட்லி போட்டு வச்சுக்கோங்க. வச்சுன்னுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்க, நான் வீட்டு மாவுனால இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு. கடையில வாங்குன மாவு கண்டிப்பா சொல்றேன், இந்த அளவுக்கு சாஃப்ட்டாலாம் இல்லவே இல்ல. இப்ப இத நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்புமா செய்றப்போ உதுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படியே முழு இட்லிய நம்ம கையால உடைச்சு உதுத்து விடுறதுக்கும் இந்த மாரி சின்னதா கட் பண்ணி வச்சுண்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். கையில அப்படியே கொழ கொழன்னு ஆகாது. அதுக்காக சொல்றேன். இப்ப இந்த மாரி கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 இட்லி. இதுக்கு முதல்ல ஒரு வாணலில நல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் நல்லாருக்கும். இதுக்கு கடுகு, நல்லா தாளிதம் நல்லா போடணும். 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரகம் போடுங்க. நல்லா அந்த வாசனையே பிரமாதமா இருக்கும். பெருங்காயத்தூள் சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன டீஸ்பூன். அந்த பெருங்காயம் வாங்குறப்பயே அதுக்குள்ள அந்த டீஸ்பூன் குடுத்துடுறாங்க. இதுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். முதல்ல இது காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எதுக்காக சேர்க்க சொல்றேன் அப்படின்னா, அந்த வாசனையே ரொம்ப நல்லாருக்கும். பொதுவாவே நமக்கு இந்த சாம்பார் வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இப்ப வெங்காயம் நல்லா ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்த தோல் எடுத்து ஓரளவுக்கு பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். வதக்கறப்பயே நமக்கு அவ்வளோ நல்ல மணமா இருக்கும். இப்ப நல்லா வதக்குனதுக்கப்புறம், இட்லியில கொஞ்சம் உப்பு இருந்தா கூட இந்த வெங்காயத்துக்குலாம் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்டிப்பா மஞ்சப்பொடி சேர்க்கணும். அப்பதான் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. மஞ்சப்பொடி சேர்த்து வெங்காயத்தோட வதக்கிட்டா நமக்கு இட்லி கூட நல்லா அந்த கலர் வந்து மிக்ஸ் ஆகும். அடுப்ப நிறுத்திட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நம்ம இவ்ளோ இட்லியுமே உடைச்சு நம்ம போடுறதுக்குள்ள உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப தீஞ்சு போயிடும். முதல்ல நம்ம அடுப்ப நிறுத்திட்டு, நம்ம ஒரு ஒரு பீஸா எடுத்து இந்த மாரி கையால உடைச்சு போட்டுக்கோங்க. அப்ப கூட நமக்கு ரொம்பவே தூள் தூளாலாம் ஆகாது. கரண்டியால அதுக்கப்புறம் நம்ம நல்லா உடைச்சு விடணும். இப்ப திரும்பவும் நம்ம அடுப்ப பத்த வச்சுட்டு சிம் ஃப்ளேம்ல வச்சுண்டு நிதானமா நல்லா அந்த வெங்காயம், அந்த மஞ்சப்பொடி, உப்பு, காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாரி ஒரு சல்லிக்கரண்டி வச்சு திருப்பி விட்டுண்டே கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு விடுங்க. உடைச்சு விட விட நல்லா உங்களுக்கு தூள் தூளாயிடும் இந்த இட்லி. இது முழுக்க நீங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் செஞ்சா தான் நல்லாருக்கும். இல்லன்னா கொழ கொழன்னு ஆயிடும். எல்லாம் சேர்ந்துக்கும். உதிரு உதிரா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 ஹவர் முன்னாடியோ, இல்ல காத்தால செய்யணும் அப்படின்னா, ராத்திரியே இட்லி போட்டு வச்சுருக்கோங்க. இல்ல நைட்டு நீங்க இந்த டிஃபன் பண்ண போறீங்கன்னா, காத்தாலே இட்லிய வேக வச்சுருங்க.
இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள்லாம் அதுவும் காலேஜு, ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃபன் பண்ணி தரீங்கன்னா, நைட்டு இட்லி போட்டு வச்சுட்டிங்கன்னா, காத்தால எந்திரிச்சோனே இத இப்படி உடைச்சு விட்டு தாளிதம் போட்டா உங்களுக்கு ஒரு அருமையான டிஃபன் லஞ்ச் பாக்ஸ்ல கூட குடுக்கலாம். காத்தால டிஃபனுக்கு. இதுக்கு பாருங்க ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழியறேன். இது வேணும்னா நீங்க செஞ்சுக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெறைய கொத்தமல்லி நல்லா தூவி விடுங்க. ரொம்ப வாசனையா இட்லி கல்லு கல்லா இருந்தா உடனே இந்த மாரி ஒரு இட்லி உப்புமா செஞ்சு பாருங்க. நான் வந்து இந்த மாரி ப்ரெசென்ட் பண்றப்பயே, சின்ன வயசுல எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி இட்லி உப்புமா பண்ணிட்டு மேல அப்படி சர்க்கரைய தூவி குடுப்பாங்க. இன்னைக்கும் எனக்கு அதே மாரி தான் சாப்பிட பிடிக்கும். அந்த மாரி தான் நான் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து இப்படி மேலாக தூவுறேன். இந்த மாரி செய்யறப்ப நீங்க சைட் டிஷ்ஷே வேண்டியதில்ல. சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாரி லஞ்ச் பாக்ஸ்ல இந்த இட்லி உப்புமா குடுத்துட்டு மேல இந்த சர்க்கரைய தூவி குடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்கும். மிஸ் பண்ணாம வீட்ல மாவு எப்போதுமே நம்ம அரைக்கிறோம். இந்த மாரி இட்லி உப்புமா செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வீவர்ஸ்.